வணக்கம், நான் உங்கள் அம்மா சமையல் மீனாட்சி. இன்னைக்கு வந்து நம்ம ஒயிட் பாஸ்தா பண்ணலாம். பசங்க எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா அந்த ஒயிட் பாஸ்தா வந்து ரொம்ப பிடிக்கும். ரெண்டாவது நம்ம வந்து சின்ன சின்ன ஹோட்டலில் அது கிடைக்காது, பெரிய பெரிய ஹோட்டலில் தான் கிடைக்கும். இன்னைக்கு வந்து அது எப்படி செய்யறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இப்போ பாஸ்தா செய்ய நம்ம வந்து ஃபஸ்ட்டு வந்து அடுப்பை ஆன் பண்ணிக்கலாம். அடுப்பை ஆன் பண்ணிவிட்டு நல்லா ஒரு ஜக்களவு தண்ணி விட்டுக்கலாம். நீங்கள் வீட்டில் இருந்தே எந்த விதமான இன்வெஸ்ட்மெண்ட்டும் இல்லாமல் சம்பாதிக்கணும் அப்படின்னா மீஷோ ஆப்பு நான் கீழே லிங்க்கு கொடுத்துருக்கேன். அதை போய் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. மீஷோவில் பார்த்தீங்கன்னா நிறைய கேட்டகரி இருக்குது. நீங்கள் வந்து ஃபேஸ்புக்லேயும் வாட்ஸ்அப்லேயும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு உங்கள் ஃபேமிலிக்கு எல்லாருக்கும் அனுப்பிச்சிங்க அப்படின்னா அதில் வர மார்ஜின் தான் உங்களோட வருமானம். தண்ணி வந்து நல்லா கொதிக்கட்டும். நம்ம 1 ஸ்பூன் அளவுக்கு சால்ட்டு போட்டுக்கலாம். இப்போ வந்து நம்ம பாஸ்தா வந்து தண்ணி வந்து கொதிக்குது. இதில் போட்டுக்கலாம். ஒரு 250 கிராம் இது. உங்களுக்கு வந்து அதிகமாக தேவைன்னா அதிகமாக போட்டுக்கலாம். தண்ணி ஒரு கொதிச்சோன்னா போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து சீக்கிரமாக வெந்துடும். பாருங்க, நம்ம கொஞ்ச நேரம் ஒரு 2-3 நிமிஷம் நம்ம இதை மூடி வச்சிருவோம். சீக்கிரமாக வெந்துடும். பாருங்க, போன வாட்டி நான் இந்த பாத்திரம் யூஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா எல்லாரும் நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. அதுக்கப்புறம் நான்ஸ்டிக் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. இது பார்த்தீங்கன்னா ஃபாரின்லலாம் வந்து ரொம்ப ஃபேமஸாக இந்த பாத்திரம் வந்து நல்லாவே யூஸ் பண்ணுறாங்க. இந்த பாத்திரத்தோட பேர் பார்த்தீங்கன்னா மேயர் கம்பெனி. நம்ம யூஸ் பண்ணுறதுக்குமே ரொம்ப சௌகரியமாகவே இருக்குது. ஏன்னு கேட்டிங்கன்னா மேலே வந்து நம்மளுக்கு கோட்டிங் தான் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் இது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஆஸ்திரேலியா அலுமினியம் தான். அதனால நமக்கு சீக்கிரமாக வந்து குக் ஆகிடும். நம்ம சில்வர் திக்கான பாத்திரத்தை விட இது சீக்கிரமாக இப்போ நான் வச்ச உடனே எப்படி குக் ஆகிருக்குன்னு உங்களுக்கே தெரியும். பாருங்கள், நம்மக்கிட்ட நிறைய பாத்திரம் இருக்குது. இந்த மாதிரி கண்ணாடி மூடி உள்ள பாத்திரம் எல்லாமே இருக்குது. இது வந்து ஸ்டீம் வந்து கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி நம்ம வந்து கொஞ்சம் ஓப்பன் பண்ணி கூட விட்டுக்கலாம். இது சௌகரியமாகவே இருக்குது, ஸ்டீம் கண்ட்ரோல் அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் பாருங்கள், இந்த பாத்திரத்துக்குள்ளே வந்து அந்த டாட்டாக ஒரு டிசைன் வேறு வந்திருக்கு. அது நம்ம கிண்டும் போது பார்த்திங்கன்னா இந்த கீரெல்லாம் விழாமல் நல்லா வருது. அதுக்கப்புறம் இந்த பொடியுமே பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் சூப்பராகவும் இருக்குது. நமக்கு வந்து இது சூடே ஆகலை, ஜில்லுன்னு தான் இருக்குது. நம்ம பிடிச்சி யூஸ் பண்ணுறதுக்கு கூட ரொம்ப சௌகரியமாக இருக்கும். இதோட லிங்க் வந்து நான் கீழே கொடுத்துருக்கேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா நீங்கள் வந்து அந்த லிங்கை கிளிக் பண்ணி வாங்கிக்கோங்க. பாருங்கள், இப்போ பாஸ்தா வந்து இன்னும் கொஞ்சம் வேகணும். ரெண்டாவது இதுக்கு இப்போ வந்து டிஸ்கவுண்ட்டோட கொடுத்துருக்காங்க. இந்த டைம் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு டிஸ்கவுண்ட் இருக்குது. கிளிக் பண்ணி போய் பாருங்கள். பாருங்கள், பாஸ்தா வந்து நல்லா வெந்துருச்சு. ரொம்ப வேக விட்டுறாதீங்க, அதுக்கப்புறம் குழஞ்ச மாதிரி ஆகிடும். அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம எடுத்து வடிகட்டிக்கலாம். இப்போ வந்து பாத்திரம் வந்து நல்லா சூடாயிடுச்சு. பட்டர் வந்து நல்லா 1 ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் 1 ஸ்பூன் அளவு ஆயில் போட்டுக்கோங்க. பாருங்க, ஆயில் நல்லா காஞ்ச உடனே பூண்டு வந்து ஒரு 10 பல்லி கிட்டத்தட்ட பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். பூண்டு நல்லா செவந்ததுமே நம்ம வந்து இந்த பச்சை மிளகாய் 2 பச்சை மிளகாய் அதை சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் பீன்ஸ் வந்து 100 கிராம் நல்லா வந்து நீட்டு வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் கேரட் வந்து 100 கிராம் நீட்டு வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன். குடமிளகாய் பார்த்திங்கன்னா ஒரே ஒரு குடமிளகாய். இந்த காய்கறிக்கு எல்லாத்துக்கும் சேர்த்து 1 ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி இப்படி மூடி வச்சிங்கன்னா கொஞ்சம் வதங்கட்டும். பாருங்கள், ஒரு 2 நிமிஷம் நீங்கள் மூடி வச்சிங்க அப்படின்னா அந்த காய்கறி வந்து அந்த சூட்லேயே வந்து கொஞ்சம் நல்லா வெந்துடும். அது இல்லாமல் அந்த வேர்வையெல்லாம் விடுது இல்லைங்களா அந்த மூடியில், அந்த தண்ணியிலேயே இது வந்து நல்லா வெந்துடும். அது இது நல்லா வதங்கினதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஒரு கைப்பிடி அளவுக்கு கோஸ் சேர்த்துக்கோங்க. கோஸ் வந்து உங்களுக்கு விருப்பம்னா போட்டுக்கோங்க, வேண்டாம் அப்படின்றவங்க வந்து இந்த குடமிளகாவே கலராக சேர்த்துக்கலாம், காலிஃப்ளவர் சேர்த்துக்கலாம். பாருங்கள், இது வந்து காரத்துக்கு 2 பச்சை மிளகாய் போட்டிருக்கோம். அதுக்கப்புறம் நம்ம வந்து மிளகுத்தூள் போட்டுக்கலாம். அதனால் சின்ன குழந்தைங்க எல்லாருக்குமே வந்து இந்த பாஸ்தானா ரொம்ப பிடிக்கும். சின்னவங்களுக்கு மட்டும் கிடையாது, பெரிய பசங்களுக்குமே இந்த பாஸ்தாலாம் சாப்பிட்றதுல ரொம்ப இஷ்டமாக இருக்கும். அதனால் நம்ம வீட்டில் செஞ்சு கொடுத்தோம் அப்படின்னா ரொம்ப இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்டாகவே நம்ம செஞ்சு கொடுக்கலாம். பாருங்கள், காய் வந்து 3/4 வேக்காடு வெந்துருச்சு. இப்போ நம்ம இதை இறக்கி வேறு பாத்திரத்தில் கொட்டிட்டு மறுபடியும் இந்த பாத்திரத்துலேயே வந்து க்ரீம் ரெடி பண்ணிக்கலாம்.
இப்போ நம்ம இதில் வந்து ஒயிட் க்ரீம் வந்து ரெடி பண்ணிக்கலாம். பட்டர் வந்து ஒரு 1.5 ஸ்பூன் போட்டுக்கலாம். இப்போ வந்து நம்ம 1.5 ஸ்பூன் அளவுக்கு மைதா இதில் சேர்த்துக்கலாம். மைதா வந்து நல்லா இப்படி கிண்டி விடுங்க. நல்லா வறுபட்டுரும் இந்த வெண்ணெயிலேயே. மைதா வந்து இப்படி நல்லா வறுபட்ட உடனே 1 டம்ளர் அளவு பால் கலந்துக்கலாம். காய்ச்சின பால் தான் பாருங்க. ரொம்ப திக்காயிடுச்சு அப்படின்னா கொஞ்சம் நீங்கள் தண்ணி கலந்து கிரேவி மாதிரி வர அளவுக்கு பாருங்க. நம்ம நார்மல் சீஸ் தான். இதை வந்து கொஞ்சம் நல்லா திருவி விட்டுக்கலாம். சீஸ் போட்டதுக்கப்புறம் கொஞ்சம் தீயை ஏற்றி வச்சுட்டு நல்லா வந்து கிண்டி விட்டுக்கோங்க. மறுபடியும் இதுக்குமே நம்ம வந்து கொஞ்சம் மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம். இந்த வேக வச்சு வச்சிருக்கிற இந்த காய்கறியை இதில் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் இந்த பாஸ்தாவும் நம்ம சேர்த்துடலாம். வடிகட்டி வச்சிருக்கோம். பாருங்க சூப்பரான ஒயிட் பாஸ்தா வந்து ரெடி ஆயிடுச்சு. பாருங்க சூப்பரான ஒயிட் பாஸ்தா வந்து ரெடி ஆயிடுச்சு. இது வந்து நம்ம சின்ன குழந்தைங்களுக்குலாம் ரொம்பவே பிடிக்கும். நீங்க வந்து கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, Facebookல ஷேர் பண்ணுங்க, மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.